शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாபெரிவாவினுடைய வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பார்க்க போகிறோம். மகாபெரிவாவை தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருமே ஹிந்துவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. மகாபெரிவா மதம் மொழி இதுக்கெல்லாமே அப்பாற்பட்டவர். அவர் நடமாடும் தெய்வம். அவர்கிட்ட யார் வந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாவிப்பார். அது மாதிரி தான் அவர்கிட்ட வர பக்தர்களும் இவரை ஒரு மடாதிபதியாகவோ அல்லது ஹிந்து மத தலைவராகவோ அந்த மாதிரியெல்லாம் பாவிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம், அப்படி தான் அவங்களுடைய பாவனையும் இருக்கும். மகாபெரிவாவுடன் மிகுந்த பக்தியும் மரியாதையும் வைத்திருந்து அவரிடம் நிறைய தடவை அவரை தரிசனம் பண்ண ஒரு இஸ்லாமிய சகோதரர் மூமு இஸ்மாயில் அவர்களை பற்றி தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். இஸ்மாயில் அவர்கள் மிகச்சிறந்த பண்பாளர். தமிழ் இலக்கியத்தில் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். நாகப்பட்டினம் பக்கத்தில் அவர் பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாகி நிறைய படிக்க ஆரம்பித்தார். அவருக்கு ராமாயணத்து மேலே அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டுருச்சு. கம்பராமாயணத்து மேலே அவருக்கு நிறைய ஈடுபாடு அதிகமாகி அதை நிறைய ஆராய்ச்சியாக பண்ண ஆரம்பித்தார். அவருடைய ஆராய்ச்சி நூல்கள் நிறைய கம்பராமாயணத்தை பற்றி வெளிவந்திருக்கு. கம்பன் கண்ட ராமன், கம்பனுடைய தமிழ் கவிப்புலமை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதில் அதாவது அந்த கம்பராமாயணத்திலேயே வாழ்ந்திருக்கார், அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 1980களில் சில மாதங்கள் தற்காலிக ஆளுநராக தமிழ்நாட்டுக்கு இருந்தார். நிறைய அரசாங்க பெரிய பெரிய பொறுப்புகளில் இஸ்மாயில் அவர்கள் இருந்தார்கள். அவர் மயிலாப்பூரில் இருந்த சமயத்தில் மகாபெரிவா சமஸ்கிருத கல்லூரியில் முகாம் போட்டிருந்தார். மகாபெரிவா கோவிலுக்கு அங்கே இங்கெல்லாம் வரைச்ச கூட்டமாக பரிவாரங்களோட வரதை இவர் அடிக்கடி பார்க்க நேர்ந்தது. அப்போது பெரியவாவை தானும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஓரமாக நின்று பெரியவாவை பார்க்குறார். பெரியவா ரொம்ப எளிமையாக நடந்து வரதை பார்த்துட்டு அவருக்கு பெரியவா மேலே ஒரு அதீத பக்தி ஏற்படுது. பெரியவாவினுடைய பிரசங்கங்கள்லாம் கேட்கணும், அவரோட அருள்மொழிகளெல்லாம் நம்ம கேட்டு இன்புறணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார். ஆனால் அங்கே சமஸ்கிருத கல்லூரியில் பெரியவா உரை நிகழ்த்துறப்ப அவரால் அங்கே போய் கேட்க முடியல. ஏன்னா அது அவர் இருந்த இடம், அவங்க மதத்தை சார்ந்தவர்கள் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னும் நினச்சார். அது இல்லாமல் பெரியவா உபன்யாசம் பண்ணுற இடம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் அங்கே பெரியவாவில் சந்திக்கல அவர். அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி நான் மடத்தில் பெரியவாவை சந்திக்கணும், ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டார். அதுக்கு அந்த நண்பர் நீ வேறு மதத்தை தழுவிருக்க, பெரியவா மேலே உனக்கு எப்படி அப்படி ஈடுபாடு அப்படின்னா, அப்புறம் பெரியவாவுடைய எளிமை, பெரியவாவுடைய நிறையா ஆன்மீக சிந்தனைகளை மற்றவங்க சொல்ல கேட்டு அவர் மேலே ரொம்ப பக்தி ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா ஒரு நாள் நண்பரும் இவரோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு பெரியவாவை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். மூமு இஸ்மாயில் அவர்கள் பெரியவாவை ஒரு நாள் காஞ்சி மடத்தில் சந்திக்கிறார். பெரியவா அவரை உட்கார வச்சு நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கார். அதாவது நீதித்துறை சம்பந்தமாகவும் இந்திய அரசியல் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பராமாயணத்தில் அவர் பண்ண ஆராய்ச்சிகளை பற்றியெல்லாம் விரிவாக பெரியவா கிட்ட பேசுகிறார். பெரியவாவும் நிறையா அதை கேட்குறார். கேட்டு அதுக்கான விளக்கங்களும் நிறைய பெரியவா தரார். இஸ்மாயில் அவர்களுக்கு நேரம் போகிறதே தெரியாமல் அவ்வளோ ஆனந்தமாக பெரியவா கிட்ட பேசிகிட்டே இருந்தார்.
அதுக்கப்புறம் வந்து பெரியவா இஸ்மாயில் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சார். நீங்கள் வந்து ராமாயணம் மேலே ரொம்ப பக்தி ஏற்பட்டு ராமாயணத்தை அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கம்பன் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ராமாயணத்தை பட்டி தட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இது ஒரு பெரிய புண்ணிய காரியம். இதுக்கு அந்த ராமனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறத பெருமையாக நினச்ச மகா பெரியவா அவருடைய, அதாவது அந்த மாற்று மதத்தினுடைய ஆச்சார அனுஷ்டானங்களையும் சரியாக கடைபிடிக்கணும், அதையும் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதுலையும் பெரியவா தெளிவாக அதை இஸ்மாயில் கிட்ட சொன்னார். அதாவது வந்து ராமாயணத்தை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்ட, இது மட்டும் போதாது, நீ சீரா புராணத்தை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும், அதுவும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும், மக்களை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறார். சீரா புராணம் அப்படிங்கிறது இஸ்லாமிய காப்பியம். அதுக்கப்புறம் பெரியவா வந்து இஸ்மாயில் அவர்கள்ட்ட எத்தனை வேளை நீங்கள் தொழுகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். 5 வேளை அப்படின்னார். இல்லை 6 வேளை தொழுகணும்னு சொல்லிட்டு நபிகள் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெரியவா இஸ்மாயில் அவர்களுக்கு நிறைய புரிகிற மாதிரி எடுத்து சொன்னார். இஸ்மாயில் அவர்களுக்கு பெரியவா மேலே இன்னும் பக்தி அதிகமாகவே ஆயிட்டதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெரியவாவை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டா கண்டிப்பாக பெரியவா பிரசாதமாக ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும். பெரியவா குங்குமமோ விபூதியோ இஸ்மாயில் அவர்களுக்கு கொடுத்தா அதை அவர் ஏற்றுக்குவாரோ மாட்டாரோ அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக ஏற்றுக்குவார். பெரியவா மேலே அவளுக்கு அவ்வளோ பக்தி இருந்தது. ஆனால் பெரியவா அவரோட மனசு புண்படாதவாறு அவரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார். அதாவது வந்து தன்னுடைய அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லி ஒரு சின்ன பேழையில் சந்தனம் எடுத்துகிட்டு வர சொன்னார். அந்த பேழையை இஸ்மாயில் அவர்களுக்கு கொடுத்து, இது சந்தனம், இது பிரசாதம், உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துலேயும் இந்த சந்தனம் கண்டிப்பாக இருக்கும், எங்களுடைய மார்க்கத்துலேயும் இந்த சந்தனம் இருக்குது, அதனால் நீ இதை வந்து வேண்டான்னு சொல்லவே முடியாது, நீ வச்சுக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதமாக அவர்கிட்ட தந்தார். மகா பெரியவா ஒவ்வொரு தொண்டர்களையும், அதாவது ஒவ்வொரு பக்தரையும் தனித்தனியாக பார்க்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் பார்ப்பார். அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அந்த விஷயத்தில் தான் பார்ப்பாரே ஒழிய மதம் சார்ந்து மொழி சார்ந்து அவர் வந்து யாரையும் பிரிவினைப்படுத்த மாட்டார். அப்படி ஒரு அற்புதமான சம்பவம் தான் இஸ்மாயில் அவர்கள் வாழ்க்கையில் மகா பெரியவா அனுக்கிரகம் செய்த இந்த அற்புதமான நிகழ்வு. இது மாதிரி நிறைய பிரபலங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஏற்கனவே பதியப்பட்ட நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம். Oh